Hello all, welcome to our channel English Literature Learning. இன்னைக்கு இந்த வீடியோல Ode to a Nightingale by John Keats இந்த poem-ஓட detailed summary தான் பார்க்க போறோம். Before that, யாரெல்லாம் இந்த சேனலை புதுசா பார்க்குறீங்களோ கண்டிப்பா subscribe to our channel. Subscribe பண்ணிட்டு பக்கத்துல bell icon-ஐயும் click பண்ணிக்கோங்க. First இந்த poem பத்தி ஒரு short introduction பார்க்கலாம். இந்த poem எழுதினவங்க யார் அப்படின்னா the poet John Keats. இவர் வந்து most celebrated and familiar poet in British literature and he belongs to romantic poetry. Romantic poetryனாலே என்னன்னு தெரியும், உங்களோட ஹோல் பேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா நேச்சர், அதை அட்மையர் பண்ணி ஸோ நேச்சர் பேஸ்ட் போமா எழுதுறவங்க தான் ரொமான்டிக் போயட்ஸ். எஸ்பெஷலி இவர் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் ரொமான்டிக் போயட்ஸ், அவங்கள பிலாங் பண்ணவங்க தான். தென் இவரை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா இவர் ரொம்ப யங் ஏஜ்லேயே இறந்துட்டாரு. இவர் இறக்குறப்ப அவரோட ஏஜ் வந்து ஜஸ்ட் 25. அதுக்குள்ளேயே வந்து நிறையா பாம்ஸ், ஃபெமிலியர் பாம்ஸ் வந்து எழுதியிருக்காரு. மோஸ்ட்லி இவரோட ஓட்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஓட் என்ன அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா ஓட் கிரேஷியன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, மெயின்லி இவர் இறந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா டிபி, டியூபர்குலோசிஸ், அந்த ரீசனால தான் இவர் இறந்தார். தென் Ode to a Nightingale இந்த poem வந்து எப்போ எழுதினாங்க அப்படின்னா the exact year is 1819. ஸோ இந்த ரொம்ப ஈஸியாக நம்ம மேக்கப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த இயர். ஓகே, எஸ்பெஷலி ஓட் அப்படின்னாலே நம்மளுக்கு என்னன்னு தெரியும், யாரையாச்சும் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி அது பர்சனாக இருக்கலாம், ஆல்சோ ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், திங். ஸோ இது போல் எதை வேணாலும் இருக்கலாம். லைக் தட் இந்த போயத்தில் வந்து இந்த போட் யாரை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா the bird nightingale. ஸோ இந்த போயமை பற்றி டீட்டெயில் நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் ஸோ இந்த போயம் வந்து ஒரு ஓல்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. லைக் தட் இந்த போயம் வந்து டுகெதராக வந்து 8 ஸ்டான்சாஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டான்ஸாலையும் நம்ம வந்து 10 லைன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, poem in detail. The title is Ode to a Nightingale. First stanza பார்க்கலாம். My heart aches. ஸோ இந்த poem ஸ்டார்ட் ஆகிற வேர்டு மை. மைங்கிறது யாரை இங்கே ரெஃபர் பண்ணுது அப்படின்னா the poet நம்மள்ட்ட டேரெக்டாக பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் மை ஹார்ட் ஏக்ஸ். ஸோ என் ஹார்ட்லாம் ரொம்ப பெயினாக ஃபீல் பண்ணுறேன், வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அது மூலமாகவே நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் அந்த போய்ட் வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூடில் கிடையாது. ஸோ அந்த போயமும் வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் கைண்ட் ஆஃப் போயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். லெட்ஸ் see. My heart aches and a drowsy numbness pains. அது மட்டும் இல்லாமல் என் ஹார்ட்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து எந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கேன்னா ட்ரௌசி ஸ்டேட்டில் இருக்கேன். ட்ரௌசி இந்த சென்ஸ் வந்து how asleep அப்படின்னு சொல்லலாம், பாதி தூக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. My sense as though of hemlock I had drunk. அது மட்டும் இல்லாமல் என்னோட உணர்ச்சிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஹெம்லாக் அப்படிங்கிறது ஒரு பாய்சன், அதை குடிச்ச மாதிரி தான் என்னோட உணர்வுகள்லாம் கூட கரெக்டாக வந்து செயல்படலை அப்படின்னு சொல்கிறாரு. Or young take some dull opiate to the drugs. ஆர்எல்ஸ் நான் வந்து ஹெம்லாக் பாய்சன் எடுத்துக்கிட்டேன்னா ஆர்எல்ஸ் ஓபியேட்ங்கிறது வந்து ஒரு ட்ரக், அதை வந்து ஃபுல்லுமே குடிச்சேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. 1 minute paused and let what had sunk. இந்த லெட் அப்படிங்கிறது வந்து கிரீக் வந்து ஒரு மித்தாலஜிக்கல் ரிவர். அதோட ஸ்டோரி பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா அந்த லெட் அப்படிங்கிற ரிவரில் வந்து நம்ம வாட்டரை எடுத்து குடித்தோம் அப்படின்னா நம்மளோட மெமரிஸ் எல்லாமே மறைஞ்சு போயிடும், நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அதே போல் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம எப்படி அந்த ரிவரில் போயிட்டு வாட்டர் எடுத்து குடிச்சேன்னா அதனால எனக்கு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னு தெரில அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து ட்ரௌசியாக ஃபீல் பண்ணுறாரு, பாய்சன் எடுத்துக்கிட்டாரா இல்லை ட்ரக் எடுத்துக்கிட்டாரா, அந்த ரிவர்லேருந்து வாட்டர் குடிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கெஸ் பண்ணுறாரு. ஸோ ஓவரால் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்காரு, அது மட்டும் நம்மளுக்கு கிளியராக தெரியுது. நெக்ஸ்ட் லைன், திஸ் நாட் த்ரூ envy of thy happy lot but being too happy in thy happiness. இந்த வேர்டிங்ஸ் இருக்குல்ல தை இதெல்லாம் யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா நைட்டிங்கல். ஸோ த்ரூ த போம் வந்து போய்ட் வந்து நைட்டிங்கல்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து உன்னை பார்த்து பொறாமலாம் பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு அந்த போட் கிட்ட. ஏன் அப்படின்னா அந்த போட் ரொம்ப ஹாப்பியாக ட்ரீஸில் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ என்னதான் சொல்கிறாரு அப்படின்னா உன்னோட ஹாப்பினஸ் பார்த்து நான் இன்னும் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறதே தவிர உன்னை பார்த்து நான் பொறாமப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட் கிட்ட கிளியராக சொல்கிறாரு. That thou light winged dryad of the trees. இதை வந்து பேர்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அந்த வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணுறது. லைட் விங்கட் இந்த சென்ஸ் நைட்டிங்கல் வந்து ஒரு வெயிட்லெஸ் பேர்ட் தான், அது ரொம்ப வெயிட்டான பேர்ட்லாம் கிடையாது. ஸோ ஈஸியாக இது பறந்து போகும். தென் ட்ரையாட் அப்படிங்கிறது ட்ரீ மீன்ஸ் ஒரு மரத்துக்கு ஒரு ஸ்பிரிட் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது போல் இந்த நைட்டிங்கல்ல நீ வந்து ஒரு மரத்துக்கு உயிர் கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. In some melodious plot of beaching green and shadows numberless, singers of summer in full throat ease.
ஸோ அந்த நைட்டிங்கல் எங்கே உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பீச் அண்ட் கிரீன் ட்ரீஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த இடமே கிரீனா இருக்கு. அங்கே உட்காந்து ஒரு மெலடியா ஒரு சாங் வந்து பாடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்த சுற்றியே வந்து அவ்வளோ ஷேடோஸ் இருக்கு. ஓகேங்களா, கவுண்ட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ட்ரீஸோட ஷேடோஸ் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது என்ன சீசன் அப்படின்னா சம்மர் சீசன். அது ரொம்ப ஹாப்பியா அது ஃபுல் வாய்ஸோட அந்த பேர்ட் வந்து ரொம்ப அழகா அந்த இடத்துல பாடிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, அந்த பேர்டை பார்க்குறப்ப அந்த ஆத்தருக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. அது இவ்வளோ ஹாப்பியா இருக்கியா, நம்ம வேற மாதிரி ஃபீல் பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கிவன் இன் வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. தென் செகண்ட் ஸ்டான்ஸா. ஓ ஃபார் அ drought of vintage that hath been cooled a long age in the deep delved earth. இந்த ஸ்டான்ஸெல்லாம் இவர் என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு பழைய காலத்தில் உற்பத்தியான ஒரு வைனை குடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. எஸ்பெஷலி இந்த வைன் வந்து ஒரு விண்டேஜ் வைனாக இருக்கணும். அது ரொம்ப காலமாக வந்து இடத்துக்கடியில் வந்து புதைச்சி இப்போ வந்து எடுத்து இருக்கணும். ஸோ அது போல் ஒரு வைன் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம எல்லாருக்குமே ஜென்ரலாக தெரியும் அப்படின்னா வைன் வந்து எந்த அளவுக்கு பழசோ அந்த அளவுக்கு வந்து அது எஃபெக்டிவ் கொடுக்கும். ப்ளஸ் எந்த அளவுக்கு வந்து மோஸ்ட் காஸ்ட்லியாகவும் அது இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது போல் ஒரு வைன் எது மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னா லுக் அட் திஸ் டேஸ்டிங் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் த கண்ட்ரி கிரீன். ஸோ ரொம்ப காலமாக இடத்துக்கடியில் புதைச்சி வச்சிருந்தா அந்த வைன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ளவர் டேஸ்ட் ப்ளஸ் வந்து பிளான்ஸ் டேஸ்ட் இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த வைனை குடிச்சோன்னா இவர் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா டான்ஸ். ஸோ இவர் செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அண்ட் ப்ரொவின்கல் சாங் அண்ட் சன்பர்ன்ட் மித். எஸ்பெஷலி ப்ரொவின்கல் அப்படிங்கிறது வந்து என்னதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா அது ஃப்ரான்ஸில் உள்ள ஒரு பிளேஸ். அது எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா வைனுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த பிளேஸ்லேருந்து வைன் கிடைச்சா ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுவேன், நான் செலிப்ரேட் பண்ணிட்டு டான்ஸ் ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓ ஃபார் அ பீக்கர் ஃபுல் ஆஃப் த வார்ம் சவுத் ஃபுல் ஆஃப் த ட்ரூ த பிளஷ்ஃபுல் ஹிப்போக்ரைன். ஸோ இதில் சவுத் அப்படிங்கிற டைரக்ஷன் எதுக்கு ரெஃபர் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ப்ரொவின்கல் அப்படிங்கிற பிளேஸ் வந்து ஃப்ரான்ஸில் வந்து சதர்ன் டைரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ அந்த வைன் எனக்கு வேணும், பீக்கர் ஃபுல்லாக வேணும். அது மட்டும் இல்லாமல் த பிளஷ்ஃபுல் ஹிப்போக்ரீன். ஸோ அந்த ஹிப்போக்ரீன் வந்து ஒன் ஆஃப் த மியூசஸ் அப்படின்னு சொல்லலாம். மியூசஸ் இந்த சென்ஸ் 8 மியூசஸ் இருக்குது டோட்டலாக கிரீக் மித்தாலஜி படி. ஸோ அது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இப்போ ஒரு போய்ட்க்கு வந்து போய்ட்ரி எழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு ஐடியாஸ் வரல அப்படின்னா அது வந்து மோட்டிவேஷன் ஆட்டம் கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அது போல் எனக்கு வந்து ஒரு வைன் வேணும் மோட்டிவேஷன் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தென் இவர் வைனை பற்றி தான் அகைன் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. வித் பீடட் பபிள்ஸ் விங்கிங் அட் த பிரெயின். ஆக்சுவலாக ஒரு வைன் கிளாஸை வந்து ரெஃபர் நினச்சி பாருங்களா, என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வைன் ஃபுல்லும் அதை ஃபுல்லுமே நம்ம வந்து ஊற்றுனா என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிளாஸோட எஜஸில் வந்து அந்த பபுள்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகும்ல, ஒன்று ஒன்றா உடையும்ல. ஸோ அது போல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சரிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. அண்ட் பர்பிள் ஸ்டைன்டு மவுத். ஸோ இந்த நான் வைனை குடித்தா என் மவுத் எல்லாமே வந்து பர்பிள் கலரில் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. That I might drink and leave the world unseen and with thee fade away into the forest dim. ஆக்சுவலாக எதுக்கு வந்து இது போல ஒரு விண்டேஜ் வைனை வந்து இவ்வளோ டிஸ்கிரிப்ஷனோட கொடுக்குறாரு அப்படின்னா அந்த வைனை குடிச்சிட்டு இது என்ன ஆக ஆசைப்படுறாரு அப்படின்னா லுக் அட் திஸ் that I might drink and leave the world unseen. இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாமல் நான் வந்து மறைஞ்சு போயிடணும். ஸோ எனக்கு அதனால தான் அந்த மாதிரி ஒரு வைன் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அண்ட் வித் தீங்கிறது அகைன் இது யார் ரெஃபர் பண்ணுறது அப்படின்னா இந்த பேர்ட் நைட்டிங்கல். அண்ட் வித் தி ஃபேட் அவே இன்டு த ஃபாரஸ்ட் டிம். ஸோ நீ எப்படி வந்து ஒரு ஃபாரஸ்ட் டிம் லைட்டில் ரொம்ப ஹாப்பியாக பாடிக்கிட்டு இருக்கியோ நானும் அந்த வைனை குடிச்சிட்டு இந்த வேர்ல்டில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் மறந்து நானுமே வந்து உன் கூடயே வந்துடுறேன், மறைஞ்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ல்ட் டியூட்டிஸ்லேருந்து நான் மறைஞ்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கிவன் இன் த செகண்ட் ஸ்டான்ஸா. வெல் த தேர்ட் ஸ்டான்ஸா. ஃபேட் ஃபார் அவே டிசால்வ் அண்ட் குவைட் ஃபோர்கெட் what though among the leaves has never known. ஸோ செகண்ட் ஸ்டான்ஸால் தான் அவர் ரொம்ப கிளியராக சொன்னார். நான் வந்து ஒரு ஓல்டு வைனை வந்து ட்ரிங்க் பண்ண நினைக்கிறேன், அது மூலமாக அந்த உலகத்தை விட்டு நான் மறைஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ இப்போ எந்த அளவுக்கு அவர் மறைஞ்சு போகணும் இந்த உலகத்தை விட்டுன்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா லுக் அட் திஸ் ஃபார் அவே. ரொம்ப தூரத்துக்கு நான் போகணும், ஃபுல் அண்ட் ஃபுல் டிசால்வ் ஆகணும், இந்த உலகத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து நான் வந்து இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. வாட் இஸ் த ரீசன்? லெட்ஸ் see. The weariness, the fever and the fret. இந்த உலகம் ஃபுல்லும் எப்படி தான் இருக்குது அப்படின்னா எப்பயுமே வந்து வியரினஸ் உங்களை டயர்டாக தான் ஃபீல் பண்ண வைக்கும். எப்பயுமே உங்களுக்கு ஃபீவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். அண்ட் ஃப்ரெட். ஸோ எப்பயுமே இந்த உலகம் வந்து உங்களுக்கு கவலைப்பட தான் வைக்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த உலகம் ஹோலாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. Here where men sit and hear each other groan. ஸோ ரெண்டு மென் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் அவங்க பேசினா எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஒரு groan ஆட்டம் தான் இருக்கும். தட் மீன்ஸ் ரெண்டு பேரும் கம்ப்ளைண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, உனக்கு இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃப் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து இல்லவே இல்லை, அதனால தான் இந்த உலகத்தை விட்டு நான் ரொம்ப தூரம் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. Where palsy shakes a few sad lost grey hairs.
இந்த கிரே ஹேர்ஸ் வந்து யார் ரெஃபர் பண்ண அப்படின்னா ஓல்டு பீப்புள். உங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னா உங்களை வந்து டிசீஸ் பால்சி வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டிசீஸ் உங்களோட டிசீஸ் வந்து அட்டாக் பண்ணும். எஸ்பெஷலி இந்த பால்சி டிசீஸ் வந்து ஒருத்தவங்களோட மூவ்மெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதே நீங்க யூத்தா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா look at this where youth grows pale and spectred thin and dies. நீங்க யூத்தா இருந்தாலும் ரொம்ப காலம் உங்களால அதே ஸ்டேட்ல இருக்க முடியாது. நீங்களும் வந்து வயசாயிட்டு தின்னாகி அப்புறமா நீங்களும் இறந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. where but to think is to be full of sorrow and leaden-eyed despairs. ஸோ இங்கே திங்க் பண்ணாலே ஒரு உலகத்தில் ஒரு ஹியூமன் பீயிங்னா நீங்கள் திங்க் பண்ணாலே உங்களுக்கு என்னதான் திங்கிங்ல வரும் அப்படின்னா உங்களோட கவலைங்க உங்களோட சாரோஸ் அது மட்டும் தான் வரும். அதனால உங்கள் ஐலிட்ஸ் எப்பயுமே வந்து ஒரு லெட் போல ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும். பிகாஸ் நீங்கள் எப்பயுமே அழுதுகிட்டு தான் இருப்பீங்க. ஸோ அதான் வந்து ஒரு ஹியூமனோட ஸ்டேட் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. where beauty cannot keep her lustrous eyes. ஸோ நீங்கள் ஒரு பியூட்டியாக இருந்தாலுமே அது ரொம்ப காலம் நீடிக்காது. சீக்கிரம் அந்த பியூட்டியும் வந்து ஃபேட் ஆகிடும். ஆர் நியூ லவ் பைன் அட் தம் பியாண்ட் டுமாரோ. ஸோ ஒரு பியூட்டியை பார்த்து நீங்கள் வந்து லவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பியூட்டி அழியிறப்ப அந்த லவ்மே வந்து போயிடும். ஸோ அந்த உலகம் வந்துமே அப்படிதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒருத்தவங்களை கவலைப்பட தான் வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த உலகத்துலேருந்து நான் ரொம்ப தூரம் போக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டான்ஸால சொல்கிறாங்க. Next, away, away, for I will fly to thee, not charioted by pages and his spots, but on the viewless wings of poesy. ஸோ நான் வந்து உலகத்தை விட்டு கடந்து ரொம்ப தூரம் வரணும்னு ஆசைப்படுறேன். எஸ்பெஷலி உன் கூட வந்து நான் ஒன்றா ஃப்ளை பண்ணணும் பறக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். ஸோ நாட் சேரிட்டட் பை பேஜஸ். ஸோ நான் பறக்கணும்னு ஆசைப்படுறேனே அது வந்து எது மூலமாக வந்து நான் பறக்கணும்னு ஆசைப்படல அப்படின்னா பேஜஸ் அப்படிங்கிறது காட் ஆஃப் வைன். இப்போ நான் வைன் குடிச்சா நான் வந்து ஒரு இல்யூஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுவேன். ஸோ நான் உன் கூட பறக்கிற மாதிரி இருக்கும். அதை மாதிரி நான் வந்து உன்னை ரீச் பண்ண ஆசைப்படல. எது மூலமாக நான் வந்து உன்னை ரீச் பண்ண ஆசைப்படுறேன்னா லுக் அட் திஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பட் ஆன் த வியூலெஸ் விங்ஸ் ஆஃப் போயசி. என் போயட்ரி மூலமாக உன் கூட நான் வந்து பறக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ த டல் பிரைன் பெர்ப்ளெக்ஸஸ் அண்ட் ரிட்டார்ட்ஸ். என் பிரைன் வந்து இப்போ எனக்கு கரெக்டான ஒரு ஸ்டேட்டில் கிடையாது. ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கேன். அப்பயுமே ஆல்ரெடி வித் தி. ஸோ நான் வந்து உன் கூட தான் இருக்கேன் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. டெண்டர் இஸ் த நைட். ஸோ இப்போ சடனாக வந்து அந்த டைமை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இப்போ ஒரு எந்த டைமில் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அது வந்து ஒரு நைட் டைம். அண்ட் ஹாப்லி த குயின் மூன் இஸ் ஆன் ஹர் த்ரோன். ஸோ இப்போ வந்து வானத்தை பார்க்குறாரு. மூன் வந்து வானத்தில் இருக்குது. ஸோ அந்த நைட் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. cluster around by all her starry face. Then வந்து அந்த வானத்தை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அந்த மூனை சுற்றி நிறையா ஸ்டார்ஸ் வந்து இருக்கு. பட் ஹியர் தேர் இஸ் நோ லைட். ஈவன் தோ வந்து மூணு வானத்தில் இருக்குது ஸ்டார்ஸாக அதை சுற்றி இருந்தாலுமே வந்து அவர் இருக்கிற பிளேஸில் வந்து லைட் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரீசன் என்ன அப்படின்னா look at this. Say what from heaven is this with these breezes blown through wondrous glooms and winding mossy ways. Because அவரு உட்காந்துருக்க இடத்த சுற்றி என்னதான் இருக்குது நிறைய வந்து ட்ரீஸ் வந்து ரொம்ப படர்ந்து இருக்கு. ஸோ கொஞ்சம் கூட வந்து லைட்க்கு வந்து வலி கொடுக்கல. அந்த அளவுக்கு வந்து ட்ரீஸ் வந்து அடைஞ்சு அந்த பிளேஸே ரொம்ப டென்ஸாக இருக்கு. ஸோ அதனால என்னால் மூன் லைட்டோ ஆர் ஸ்டார் லைட்டோ பார்க்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், I cannot see what flowers are at my feet. ஆக்சுவலாக நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஸ்டான்ஸால் தான் ரொம்ப கிளியராக சொன்னார். என்னை சுற்றி நிறைய ட்ரீஸ் தான் ரொம்ப டென்ஸாக இருக்குது. ஸோ அதனால் நான் இருக்கிற பிளேஸில் கொஞ்சம் கூட லைட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த பிளேஸில் லைட் இல்லை. அதனால் அவர் காலு கீழே வந்து நிறையா ஃப்ளார்ஸ் இருக்குது. ஆனால் இவரால் ஒன்று கூட கண்ணால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. நார் வாட் சாஃப்ட் இன்சென்ஸ் ஹேங்ஸ் அப்பான் த பவுஸ். ஸோ நிறைய சுற்றி நிறைய கிளைகள்லாம் இருக்குது. அங்கே வந்து ரொம்ப சாஃப்ட் ஃப்ளார்ஸ் வந்து ரொம்ப ஸ்மெல்லே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. ஆனால் என்னென்ன ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாரு. பட் இந்த எம்பவுண்ட் டார்க்னஸ் கெஸ் ஈச் ஸ்வீட் வேர் வித் த சீசனபிள் மந்த் என்டவுஸ். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டார்க்னஸாக இருக்குது. ஆனால் வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கெஸ் பண்ணலாம். எது மூலமாக அப்படின்னா அந்த ஸ்மெல் அண்ட் சீசனை வச்சு இது இந்த ஃப்ளாராக தான் இருக்கும், இது இந்த பிளான்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் ஆட்டை நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. த கிராஸ், த திக்கெட் அண்ட் த ஃப்ரூட் ட்ரீ வைல்ட். ஸோ அது வந்து ஒரு டென்ஸ் ஏரியா அப்படிங்கிறனால கண்டிப்பாக கிராஸ் இருக்கும், அப்புறம் திக்கெட் இருக்கும், கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட் ட்ரீ இருக்கும். அது போல் வந்து ஜஸ்ட் ஒரு கேம் ஆட்டம் வந்து கெஸ் கேம் விளையாடுறப்பே சொல்கிறாரு. தென் white hawthorn and the pastoral eglantine. ஸோ அந்த சீசனை வச்சு கெஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒயிட் ஹாத்தான் ஃப்ளார் மேபி இருக்கலாம், அதாவது pastoral eglantine இந்த ஃப்ளார் மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது எல்லாமே அவரோட கெஸஸ் தான். Fast fading violets covered up in leaves and mid May's eldest child. ஸோ இந்த மே சீசனாக இருக்கனால மேபி வந்து வயலட் அந்த ஃப்ளார் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. And the coming musk rose full of dewy wine
the murmurous haunt of flies on summer use. Then வந்து சம்மர் அந்த மாதிரி டைம் இருக்கிறதுனால எஸ்பெஷலி அது எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா மஸ்க் ரோஸ் அதுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த செடியும் மேபி அந்த பூவுமே இருக்கலாம். ஸோ அதை சுற்றி வந்து நிறையா ஃப்ளைஸ் வந்து ஹார்ன் பண்ணி சரௌண்ட் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் கண்ணால் பார்க்க முடியல. ஸோ அந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு ஃப்ளாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் ஒர்க் ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் ஃபுல்லுமே சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட், darkling I listen, and for many a time I have been half in love with easeful death. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு லைஃபோட டெத் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் லைஃப்பை லவ் பண்ணுறதோட டெத்தை வந்து ரொம்ப லவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு டெத் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், நான் செத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. Call him soft names in many a mused rhyme. ஹிம் வந்து டெத்தை தான் ரெஃபர் பண்ணுது. ஸோ நான் டெத்தை டெத்துக்காக வந்து டெடிகேட் பண்ணி நிறையா போம் வந்து எழுதியிருக்கேன். ஸோ அந்த போமில் தான் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, லுக் அட் திஸ் டு டேக் இன் டு த ஏர் மை குவைட் பிரெத். ஸோ சீக்கிரம் வந்து என் மூச்சு காற்றை நீ எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் டெத்தை ரொம்ப லவ் பண்ணுறேன் when compared to life அப்படின்னு சொல்கிறாரு. Now more than ever seems it is rich to die, to seize upon the midnight with no pain, while thou art pouring forth thy soul abroad in such an ecstasy. நான் வந்து டெத்துக்காக நிறைய போயம் எழுதியிருக்கேன், என் மூச்சு வந்து எடுத்துகிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து இப்போ வந்து இறந்தால் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். நான் இப்போ வந்து இறந்தால் அந்தளவுக்கு பெயின்ஃபுல்லாகவும் இருக்காது, பிகாஸ் இது வந்து ஒரு மிட் நைட் டைம். அது மட்டும் இல்லாமல் என் சோல் எது போல் வந்து ஒரு ஹாப்பினஸில் இருக்குது அப்படின்னா, உன்னோட சாங்கை வந்து லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கு. எந்த சாங் அப்படின்னா நைட்டிங்கேல் உன்னோட சாங்கை வந்து என் சோல் லிசன் பண்ணிட்டு இருக்கு. அதனால் நான் ரொம்ப வந்து ஹாப்பியான ஸ்டேட்டில் இருக்கேன். ஸோ இப்போ நான் இறந்தால் கூட ரொம்ப ரிச்சாக தான் நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. Still wouldst thou sing, and I have years in vain, to thy high requiem become a sod. ஸோ சப்போஸ் நான் இறந்துட்டேன் அப்படின்னா உன் பாடுற பாட்டு எதுவுமே காதில் விழாது. ஸோ ஈவன் உன் சாங்கை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாரு அந்த நைட்டிங்கேல் சாங்கோட அப்படின்னா ரெக்யூம் அப்படிங்கிற வந்து சர்ச்சில் வந்து பாடக்கூடிய ஒரு பாட்டு. நிறையா கோரஸாக வந்து நிறையா சிங்கர்ஸ் சேர்ந்து ஒரு டெத் பர்சன் அந்த சர்ச்சில் வந்து எடுத்து வர பாடிக்கு வந்து பாடுவாங்க. ஓகேவா? ஸோ அது போல் ஒரு சாங்காக வந்து நான் இறந்தாலுமே உன் பாட்டு வந்து எனக்கு இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டை. நான் உன் சாங்கை லிசன் பண்ணுறப்பே நான் செத்தா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டான்ஸால சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, though was not born for death, immortal bird. ஆக்சுவலாக லாஸ்ட் ஸ்டான்ஸால தான் அவரோட டெத்தை பற்றி பேசியிருப்பாரு. இப்போ வந்து பேர்டை பற்றி பேசுகிறாரு. நான் வந்து இறந்துருவோம், ஆனால் வந்து நீ எப்பயுமே இறக்க மாட்டேன், உன்னால் காலத்தால் உன்னால் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆக்சுவலாக லிட்ரலாக வந்து ஒரு பேர்டை வந்து சொல்லலை, அந்த பேர்டோட சாங்கை பற்றி தான் பேசுகிறாரு. No hungry generation tread you down. The voice I hear this passing night was heard in ancient days by emperor and clown. ஸோ நான் இப்போ கேட்கக்கூடிய அதே சாங்கை வந்து பழைய காலத்தில் வாழ்ந்த எனக்கு முன்னாடி வாழ்ந்த எம்பரர்ஸ், கிங்ஸ், கிளவுன்ஸ் எல்லாமே இதே சாங்கை வந்து கேட்டிருப்பாங்க. Perhaps the self same song that found a path through the sad heart of Ruth when sick for home. ஸோ ஆக்சுவலாக அதில் ரூத் வந்து ஒரு பிப்ளிக்கல் கேரக்டர். அவங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அவங்க லைஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருப்பாங்க. ஸோ தினைக்குமே அவங்க மதரின்லா கூட வந்து கான்ஃபீல்ட் போயிட்டு அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு போக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குவாங்க. லைக் தட் வந்து அவங்க ஹஸ்பண்டை பற்றி ரொம்ப வரி பண்ணுவாங்க. அப்போ அவங்க அழுதுகிட்டு நிற்கிறப்ப அவங்களும் மேபி உன்னோட சாங்கை கேட்டு கொஞ்சம் வந்து மோட்டிவேட்டாக ஃபீல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. She stood in tears amid the alien con. So the same that often times hath. ஸோ அப்போ வந்து மேபி அவங்களுமே ஒரு சாங் கேட்டு கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. Charmed magic casements opening on the foam of perilous seas in fairy lands found. ஸோ லைக் தட் நிறையா sailors வந்து சீல வந்து பெரிய பெரிய டேஞ்சரஸ் சீலெலாம் ட்ராவல் பண்ணுறப்ப அவங்க சப்போஸ் அவங்களோட கேஸ்மெண்ட்ஸ் மீன்ஸ் அவங்களோட விண்டோஸ் அதை ஓப்பன் பண்ணால் நீ வந்து பறந்து இந்த பாட்டு போல் பாடிட்டு போவ. ஸோ அதை கேட்டோன்னா அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ உன்னோட சாங்கை வந்து இந்த காலத்தால் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர்டோட சாங் வந்து இம்மார்டல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டான்ஸால டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. And the last stanza. Last stanza. For long, the very word is like a bell to toil me back from thee to my soul's. Then the last stanza. For long, the very word is like a bell to toil me back from thee to my soul self. சடனாக ஒரு பெல் அடித்தா நம்மளோட ஞாபகம் திரும்பல. அதே போல சடனாக அகெயின் வந்து இவர் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா திரும்பி வந்து இது வரைக்குமே இந்த நைட்டிங்கேல் கூட அதோட வேர்ல்டில் வந்து அந்த பேர்டோட வேர்ல்டில் வந்து இவர் இருக்க மாதிரி. Then the last stanza. For long, the very word is like a bell to toil me back from thee to my soul self.
ஸோ நம்ம ஒன்று திங்க் பண்ணிட்டு இருப்போம், சடனாக ஒருத்தவங்க பெல் அடிச்சா எப்படி இருக்கும், நம்ம ஞாபகம் எல்லாமே ரியாலிட்டிக்கு வந்துடும்ல. அதே போலயே இது வரைக்கும் அந்த பேர்ட் கூட வந்து அவருமே இருக்கிறதா, அவர் வந்து பேர்ட் கிட்ட பேசியதா வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சடனாக வந்து அவரோட ரியாலிட்டிக்கு வந்துடுறாரு. ஓகேங்களா? அந்த ரியாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா, அவர் ரொம்ப ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரு. Adieu, the fancy cannot cheat so well and she is famed to do deceiving self. ஸோ இது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அடியோ மீன்ஸ் குட் பை. அந்த பேர்டுக்கு வந்து குட் பை சொல்கிறாரு. நான் வந்து என்னோட இமேஜினேஷன் ஃபேன்சி மூலமாக உன் கூடயே வந்துடலான்னு பார்த்தேன், ஆனால் வந்து அது வந்து என்னை டிசீவ் பண்ணிடுச்சு, ஏமாத்திடுச்சு. அகெயின் வந்து என் ரியாலிட்டிக்கே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எதனால் அவர் ரியாலிட்டிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Adieu, thy plaintive anthem fades, pass near the meadows, over the still stream, up the hillside, and now it's buried deep in the next valley glades. ஆக்சுவலாக அது வரைக்கும் அந்த பிளேஸில் பாடிக்கிட்டு இருந்த பேர்டு வந்து இப்போ திரும்பி பறந்து போகுது. ஸோ அதோட சாங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மிரோஸ் கிட்ட வந்து கேட்குறாரு, அப்புறமா அந்த பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீம் அதுக்கிட்ட அந்த சவுண்ட் வந்து கேட்குறாரு. ஸோ லைட்டாக வந்து ஃபேட் ஆகிட்டே இருக்குது. அப்புறமா அந்த ஹில் சைட் போகுது. ஃபைனலி வந்து நெக்ஸ்ட் வேலியில் வந்து அந்த சவுண்ட் கேட்குது. தட் மீன்ஸ் அந்த பேர்டு வந்து அந்த மரத்தை அவர் இருக்கிற பக்கத்தில் உள்ள மரத்தில் உட்காந்து பாடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அந்த பேர்டு வந்து பறந்து வேற பிளேஸ்க்கு போயிடுச்சு. ஸோ அந்த சாங்குமே வந்து ஃபேட் ஆகுது. ஸோ இப்போ வந்து இவர் வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரு. Look at the last two lines. Was it a vision or a waking dream? இப்போ வந்து ஆக்சுவலாக இவருக்கு ஒன்றுமே புரியல. நம்ம வந்து விஷனில் இருக்கோமா, இல்லை நம்ம வந்து கனவு காண்றோமா, இல்லை நம்ம ஆக்சுவலாக அந்த பேர்ட் கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்காது. Flood is the music, do I wake or sleep? ஆக்சுவலாக லாஸ்ட்டில் அவர் என்ன கொஷின் கேட்குறாரு அப்படின்னா, இது வரைக்கும் நான் முடிச்சுக்கிட்டு இருந்தேனா இல்லை தூங்கிட்டு இருந்தேனா, இதெல்லாமே ட்ரீமில் நடந்துச்சா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த போமை முடிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த போம் ஃபுல்லுமே அந்த நைட்டிங்கேல் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்குது. பிகாஸ் அதுக்கு வந்து இந்த வேர்ல்ட் டியூட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது போல் ஹியூமன்ஸ்க்காக எந்த திங்குமே கிடையாது. ஸோ நானுமே என்னோட வரிஸ், என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் மறந்து அந்த பேர்ட் ஆட்டமே நானும் மாறணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அவர் இமேஜினேஷன் மூலமாக அந்த பேர்ட் கூட இருக்கிற மாதிரி, அது கூட பறக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கூட பார்த்தாரு. அம்மா ஃபைனலாக என்ன ஆகுது அப்படின்னா, அகெயின் அந்த பேர்ட் வந்து அந்த பிளேஸை விட்டு பறந்து போனதுக்கப்புறம், அந்த சாங் வந்து அந்த பிளேஸை விட்டு ஃபேட் ஆனதுக்கப்புறம் அவருமே ரியாலிட்டிக்கு வந்துட்டார். ஈவன் அவர் ரியாலிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவருக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக இது எல்லாமே அந்த நைட்டிங்கேலை பார்த்தது, அந்த சாங் கேட்டது எல்லாமே வந்து கனவா இல்லை வந்து நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு he is in a very very confused state. So this is how the poem ends. Well, thanks for watching.